சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, பூநூல் எதற்கு போடணும், பூநூலினுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பூநூலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடிச்சில் ஒன்று கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்கோம், ஆண்டனா மாதிரி. பூநூலுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு மந்திர ஜபம் பண்ணுறோம், ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அங்கே நம்ம ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறோம். அந்த மந்திரத்துக்கான எனர்ஜி, அந்த பூஜைக்கான எனர்ஜி, ஒரு ஹோமம் பண்ணுறோன்னா அந்த ஹோமத்துக்கான எனர்ஜி க்ரியேட் ஆகுது அங்கே. அப்போது அதை நம்மளுக்குள்ளே செலுத்தணும், நம்மளுடைய சக்ராஸ்க்கு அது போகணும், நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கும் அது போகணும். அந்த எனர்ஜியை நம்மளுடைய பாடிக்குள்ளே செலுத்துறதுக்கு, நம்மளுடைய சக்ராக்குள்ளே செலுத்துறதுக்கு தான் அந்த பூனல். அதுதான் ஒரு கருவி. அதை அந்த எனர்ஜியை உள்வாங்கி அது உள்ளே டிரான்ஸ்மிட் பண்ணுறது. இது ஒரு டிரான்ஸ்மிட்டர். இப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ பூனல் எதுக்கு அப்படிங்கிறது புரியும். பல மந்திரங்களை பூனல் இருந்தால்தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அது. முன்காலத்தில் பெண்களுக்கும் பூனல் உண்டு. ஆனால் ஏன் அதுக்கப்புறமா பெண்களுக்கு பூனல் இல்லை அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னா, நேரவே ஹஸ்பண்டை என்ன பண்ணுறாரோ அதில் 50% லேடிஸ்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ தனியாக பண்ண வேண்டாம், நீ உனக்கான அந்த பாதி உனக்கு கிடச்சிரும், நீ பண்ண வேண்டாம், நீ வீட்டை பார்த்துக்க, குழந்தைகளை பார்த்துக்க, நுணுக்கமான பொறுமையாக பண்ணுற வேலையெல்லாம் நீ பண்ணிடு. இந்த வெளியில் போகிற வேலை, இந்த பூஜை வேலைகள்லாம், இப்போ ஒரு ஹோமம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, குழந்தை பாலுக்கு அழுகுது அப்படின்னா நான் ஹோமம் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு ஒரு பெண்ணால் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா முக்கியத்துவம் எதுக்கு? குழந்தைக்கு. அப்போது பெண்களால் தொடர்ந்து ஒன்றை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிறதுனால, இந்த மாதவிடாய் காலம்னு ஒன்று வருது, அதனால் இந்த மாதிரி பல ரீசன்ஸ்க்கு அவங்களால பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வருது. அதனால் நீ நுணுக்கமான பொறுமையான வேலைகளெல்லாம் நீ பண்ணிக்க, மீதியை நான் பண்ணுறேன். இவர் பண்ணுறதுல 50% அப்படியே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால தான் கல்யாணத்தன்னைக்கு ஆண்களுக்கு 2வது பூனல் போடுறாங்க. அவங்களுடைய பூனல் பார்த்தாலே இவங்க கல்யாணம் ஆனவங்களா ஆகாதவங்களான்னு தெரியும். 2 பூனல் இருந்தது அப்படின்னா கல்யாணம் ஆனவங்க, ஒத்த பூனல் இருந்தது அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த பெண் என்ன சொல்லி அன்னைக்கு கொடுக்குறா அந்த பூனலை அப்படின்னா, இதுக்கப்புறமா மந்திர ஜபத்தில் இந்த பூனலுக்கு சேர வேண்டியது தானாக வரணும் அப்படின்னு சொல்லி அந்த 2வது பூனலை அவருக்கு போட்டாயிடுறது. அந்த பெண்ணுக்கான 50% அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. சரி, இப்போ பூனலே இல்லாமல் மந்திர ஜபமே பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. நான் பூனல் போட்டுக்க மாட்டேன், ஆனால் நான் மந்திர ஜபம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அந்த டிரான்ஸ்மிட்டர் பூனல் இல்லாமல் நீங்களே அதை டிரான்ஸ்மிட் பண்ண கற்றுக்கணும். பூனல் பண்ணுற வேலையை நீங்களே பண்ண கற்றுக்கணும். இப்போ ஒரு சித்தர் இருக்கார், ஒரு சன்னியாசி இருக்கார். சன்னியாசிகளுக்கு பூனல் கிடையாது. அவர் பிராமணராக இருந்து சந்நியாசம் வாங்கினாலும் சரி, பிராமணர் அல்லாதவர் சந்நியாசம் வாங்கினாலும் சரி, அவங்களுக்கு சன்னியாசிகளுக்கு பூனல் கிடையாது. ஏன் கிடையாது? அப்போது உனக்கு மந்திர ஜபம்லாம் உனது வேஸ்ட்டு தானா? அப்போ அது உன்னுடைய சக்ராஸ் போகாதா, உங்களுடைய ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே அது போகாதா அப்படின்னு கேட்டால் போகும். ஏன்னா அதை கற்றுன்றாங்க. அப்போ இந்த டூல் அவங்களுக்கு தேவைப்படலை, இந்த பூனல்ங்கிற டூல் அவங்களுக்கு தேவைப்படலை. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா,
நம்ம வந்து அந்த எனர்ஜி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சக்தி எப்படி வந்து அதிலிருந்து உற்பத்தி ஆகுது, அந்த சக்தியை வந்து நம்ம சக்ராஸில் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கணும், அந்த சக்தியை வந்து எப்படி நம்மளுடைய பாடிக்குள்ளே அனுப்பிக்கணும், அதை வந்து எப்படி நாமளே வந்து வைப்ரண்ட்டாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். அது கற்றுண்டால் பூணலுக்கான அவசியம் இல்லை. அதனால்தான் சன்னியாசிகளுக்கு பூணல் இல்லை. ஏன்னா அவங்க அதை தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய சக்ராஸில் வந்து அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. நம்ம சும்மா மந்திர ஜபம் பண்ணிட்டு விட்டுடும்போது அதுக்கான முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஒன்று பூணல் இருக்கணும், இல்லை நம்ம வந்து அந்த சக்தியை வந்து நம்மளுடைய சக்ராஸில் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ண கற்றுக்கணும். நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ண கற்றுக்கணும். அப்போ அந்த எனர்ஜி ஹீலிங் இது மாதிரியான விஷயங்களை நம்ம கற்றுக்கும் போது, சக்ராஸில் அதை எப்படி ஸ்டோர் பண்ணோன்னு கற்றுக்கும் பொழுது, நம்ம என்ன மந்திர ஜபம் பண்ணுறோமோ அந்த ஜபத்துக்கான முழு பலன், அந்த ஜபத்துக்கான முழு சக்தி, அந்த எனர்ஜி நம்மளுக்குள்ளே வந்து போயிடுது. ஏன்னா நம்மளுக்கு பலதரப்பட்ட எனர்ஜி தேவைப்படுது. அது எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய சக்கராஸ் எல்லாம் என்ன அப்படின்னா இதனுடைய ஒரு பவர் கிரிட்டு தான். ஸோ அதை வந்து நம்ம அந்த கிரிட்டுக்குள்ளே அதை செலுத்துறதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பூணலுக்கான அவசியம் கிடையாது. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இருக்கும்போது தான் நம்ம பண்ணுற அந்த பூஜை, நம்ம பண்ணுற அந்த மந்திர ஜபத்துக்கான நம்ம வந்து மெடிடேட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய முழு பலனை வந்து நம்மளுக்கு சேகரம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். கற்றுக்கலன்னா பூணல் இருந்தால் அதுவே வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிடும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.